51 வருஷம் 11 மாதம் 24 நாள் ஆச்சு. இப்போத்தான் பிரதமருக்கு வயசு 52. 52 ஆயிடுச்சு. இன்னும் இந்த பையனியோட 52ங்களா? 52 முடியும். 52 முடிஞ்சு 53 நடப்பு வந்துடும். இன்னொரு 6 நாள் ஆனால் 53. அது வரைக்கும் 52. அதே மாதிரி இந்த ஜாதகருடைய லக்குணம் மகர லக்குணம், இந்த ஜாதகருடைய ராசி என்பது துலா ராசி, இந்த ஜாதகருடைய நட்சத்திரம் என்பது மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட 3 நட்சத்திர கால் கொண்டவர் நிலக்கிழார்னு அர்த்தம். நிலப்பஞ்சமோ தொழில் பஞ்சமோ சாக வரைக்கும் வராது. இது எங்கேயோ கொண்டு விட்டுரும், செல்வத்தில் சீமானாக்கக்கூடிய திசை. ஆனால் 2 பேர்த்துக்கு ஒரு திசையை போச்சு. சீமானாக்கி கீழே கொண்டாந்து விட்டுரும், மேலே போய் கீழே இறங்கிடுவோம். யாரோ ஒருத்தருக்கு அந்த திசை மாறி இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேர்த்துக்கு நடக்கிறதுனால இது ஒரு கொடுமை தான். ஆனால் ஒரு விஷயம், ஒரு நல்ல நேரம் பக்கத்தில் இருக்குது. எப்படின்னா 1 வருஷம் 2 மாதத்தோட இவருக்கு சனி விலகுது. சரி, புதன் ஆரம்பம். சரி, என்ன திசை? புதன் திசை. 19 வருஷமா தம்பிக்கு 19 வருஷமா சனி திசை நடக்குது. 51 11 24 19 கழிச்சு பாருங்க, 24 24 11 11 19 2 4 1 3 32 ஆன சனி இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குது. சரி, சின்ன குடும்பமாக இருந்தால் விற்காதெல்லாம் விற்று போராடம் தெரியாமல் போயிருங்க. இப்போ அப்படித்தான் இருக்கு. இல்லை, உண்மையை சொல்கிறேன். ஆண்டவன் உங்களுடைய மனதைரியத்தில் தான் அவங்க நல்லா இருக்காங்க. இல்லைன்னா பள்ளத்துக்கு போயிருங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 1 வருஷத்துக்கும் பிறகு சரி பழையபடி எந்த ஏரியாவில் எந்த இடத்துல நம்மளுடைய நிலத்தை விற்றமோ அதே ஏரியாவில் கொஞ்ச நாள் நீங்கள் வாங்கலின்னா நான் ஜோசியம் பார்க்குறத விட்டுறேன். வாங்கியே ஆகணும். எப்படி சம்பாதிப்பாங்களோ எனக்கு தெரியாது. இதுதான் என் ஜோசியம். இப்போ அதுலேயும் இப்போ யாரோ ஒருத்தருக்கு தீர்ந்துருந்து இப்போ சனி நடந்தால் இப்போயே வாங்கிடுவாங்க. பாப்பாவுக்கு இன்னும் 4 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதனால இது என்ன பண்ணுங்கன்னா 1 வருஷத்துக்கு பிறகு எக்ரிமெண்ட் இல்லை, செய்கிற தொழிலில் ஃபேமஸாக நம்மளே நடத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துடும். 2 பேர் 3 பேர் கூட்டாக இருக்கிறத இந்தாங்க இவ்வளோ அமௌண்ட்டை வச்சுங்க, நானே நடத்திக்கிறேன், நட்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுற மாதிரி நம்ம பொறுப்புக்கு வந்துடும். லாபம் வந்தாலும் நம்மளுதே, நட்டம் வந்தாலும் நம்மளுதே. அப்படி ஒரு சூழ்நிலை தரக்கூடியதாக துளாராசி. இன்னைக்கு குரு வந்தவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதே சனி பகவான் திரிகோண ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருக்காரு. கோசாரத்தில் குரு 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த 9ஆம் இடத்து குரு வைகாசி 26ஆம் தேதி வரைக்கும் 9ல் இருக்குது. சனி 6ல் சத்ருகாரகனாக இருக்குது. பாதகன் போதகன் வேதகன் காரகன் பாசகன் மாரகன் 2 பேர்த்துக்கு ஒரு திசை நடக்கிறதுனால இது மாரக திசை வேற. சரி, இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் இருந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கிட்டு வரலாம். அதை தவிர வழி இல்லைங்க. அதை செய்யும் பொழுது உயிருக்கு ஆபத்து வராது. சீவனத்தை எப்பவும் போல ஓடும், பயப்பட வேண்டியது. இந்த ரேஸுக்கு விட்டுருக்குதுன்னு சரிங்க, அவன் சளி உடைக்கிற மிஷினு ரேஸுக்கு விட்டு அவனும் இங்கே அந்த ஆள் மேற்கு பொள்ளாச்சி பக்கத்தில். சரி, இங்கே அதாவது செட்டு சேர்ந்து நம்ம மினிப்பன் கோயிலுக்கு கிடா வெட்டுன்னு சொல்லி அந்த பொருளூர்கிட்ட இதை ஒன்று குறுக்க யாராவது இந்த பொம்பளையா அவளைய குறுக்க வந்துட்டான்னு மறுபடியும் பிரேக்கை போட்டு ஆள் பொழைச்சி லட்சா போச்சு வந்தார். அதுலேருந்து கிரசரே ஓட்டாமல் இருக்குது. அதுலேருந்து இந்த திமுக காரம் வந்ததையுமே கட்டை பிடிக்கிட்டு எல்லாம் எச்சா கிரசல் வச்ச ஓட்டுறீங்கன்னு கட்டை பிடிக்கிறதோட இன்னும் அது கவர் பண்ணாமல் அப்படியே கிடக்குது. லஞ்சம் கேட்குறானுங்க. ஆமாம், அதிகாரி மூலியமாக வர்றாங்க. ஆமாம், இப்போ இன்னும் இந்த 1.5 வருஷம் கெடுவு இருக்குது, அது இருக்குது. அப்புறமா என்னன்னா இப்போ நீங்களே ஓட்டுங்க, நாங்கள் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிக்கு. அவனுக்கு சகலையும் 2 பேரும் சேர்ந்து ஓட்டுனாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போது எங்களுக்கு 2 கோடி இதில் நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம், அதை கொடுத்துட்டு நீங்களே ஓட்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கோடி எங்கிருந்து கொடுக்கறது? கொஞ்சம் நஞ்சமா 10 ரூபாய் இருந்தால் கூட எப்படிங்கன்னா முதல்ல நம்ம பேத்தி வீட்டுக்கிட்டே விட்டு சேலத்துக்காரனுக்கு ஓட்டினானுங்க. நம்ம பெரிய பேத்தி வீட்டுக்காரனே ஓட்டினேன். சரி, அப்புறம் அவன் என்ன பண்ணிவிட்டு அப்போ இந்த கூலெல்லாம் இந்த எம்சாண்டுக்கு போனதுவோ இந்த கூலை கூட்டிட்டு பின்னுக்கு கொட்டுறோம். அது உப்புலாம் எல்லாம் விலைக்கே விற்று போகுது. ஆமாம், அன்னைக்கு கூல் கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அவனுக்கு நேரம் பண்ண முடியல.
அப்புறம் அவனுங்களே விட்டுட்டானுங்க. அவனை விட்டு அவனுங்களே கேரளாவிலேருந்து வாங்கி அந்த மிஷினில் பக்காவாக மாட்டியிருந்தானுங்க. அவனுங்க 2 கோடி கொடுத்துட்டானுங்க. அவனுக்கு கொடுக்குறவனுங்க எங்கள் கூட சொல்லி இருந்தால் நாங்களே வச்சுருப்பான். இப்படி கூட்டாளி பிடிச்சி கூட்டாக சேர்ந்து ஓட்டிக்கலாம்னு சொல்லி அவனுங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் இப்போ 6 கோடி கேட்டுது அன்னைக்கு. அப்பா அவனுக்கு 4 கோடி கொடுத்துட்டு நம்மளுக்கு 2 கோடி வச்சுருந்துருக்கலாம். அதையும் தொலைச்சிட்டானுங்க. அதை அவனுக்கு காகிதமாட்ட பிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டானு. அப்புறம் இவனுங்களுக்கு ரேஸு கூட இவனுங்களுக்கு கொண்டாந்து அதெல்லாம் அந்த கன்வெயர் அதெல்லாம் மாட்டினது. இப்போ இது யாருடைய மிஷின் அது? இந்த கிரசரு இது எங்களுது தானே. காடு 4 ஏக்கர். சரி, அது எங்களுது தான். அது நம்ம நீங்கள் பிடிச்ச நிலம். ஆமாம் ஆமாம், உங்கள் பேரில் இருக்கு. அது வந்து அவன் பேருக்கு தான். ஆமாம் ஆமாம். அப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ண, இது இப்போ பேத்தி வீட்டுக்காரனுக்கு 10 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருந்தேன். சரி. அப்புறம் அவனுக்கு சும்மா ஒரு 3 வருஷமா என்னமோ இந்த ஓட்டிட்டு அப்புறம் இந்த ஓட்ட முடியலின்ட்டானுங்க. அவனுக்கு கேரளாவிலேருந்து மிஷின் பெரிய கல் போட்டு உடைக்கிறாப்புல வாங்கியாந்துருந்தானுங்க. எங்களுக்கு முதல்ல இருந்து ஒரு அளவான கல் போட்டால் தான் இந்த உடைக்க முடியும். பெருங்கல்லாம் விழுகும். ஆமாம். அப்புறம் இவனுக்கு கொண்டாந்து நல்லா பக்காவாக மாட்டியிருந்தானுங்க. கடைசியில் அவனுங்களை இப்படி கொண்டு போய் விற்றுப்புட்டு எங்ககிட்ட சொல்லாமையே போயிட்டாங்க. அப்புறம் நான் அந்த மறுபடியும் லாரி இதில் குறுக்காட்டி மறுபடியும் அதெல்லாம் பழையபடி எங்களுக்கு மிஷினை மாட்டி விட்டு போங்கடா, எங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி மாட்டி. ஆமாம். அப்புறம் மறுபடியும் அவனுக்கு கரண்ட் பில்லு கட்டாமல் போயிட்டான். 4 லட்ச ரூபா. மறுபடியும் பெரிய கிரசருக்கு எல்லாம் இந்த கரண்டில் இந்த எச்சா வாங்கியிருந்தது. அப்புறம் 4 லட்ச ரூபா கட்டாமல் விட்டானு. பெட்ரோல் பங்க்கு 4 லட்ச ரூபா கொடுக்கணும், 8 லட்ச ரூபா கொடுக்கணும். இவனுக்கு வாட்டில் போனோன்னே அவனுக்கு கிரசரில் வந்து உட்காந்துக்கிட்டானு. அப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டு அப்புறம் அவன் 300 ஆள் உங்களாட்ட வந்து பைசல் பண்ணி 11 லட்சம் கொடுத்துட்றது. இந்த கடனில் நீங்கள் கட்டிடுங்க, மறுபடியும் இந்த கிரசர் நீங்கள் எப்படி மாட்டுவீங்களோ மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லியிருந்தேன். இவன் சாமானம் கொண்டு போனதையும் மறுபடியும் இந்த 9 தான் கொடுத்தானே, அதுலேயும் 2 பிடிச்சிட்டான். பிடிச்சாலும் தொலைஞ்சாலும் நீ பேத்தியில் கொடுத்துட்டா, நீ என்ன பண்ணி தொலைக்கணும் விட்டுட்டா. அப்புறம் இவனுக்கு வந்தாலும் நாங்கள் ஓட்டுறோங்க அப்படின்னு. சரி பண்ண இந்த ஓட்டுக்கு பண்ணு மாதம் 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் இவனுக்கெல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் ஓட்டுற போது எங்களுக்கு வாடகையும் கொடுக்கல, அவனுங்களும் கொடுக்கல, இவனுக்கும் கொடுக்கல. இப்போ அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் இந்த திமுக கட்சி வந்துட்டு அது ஓடாமல் பண்ணுது அந்த 2 வருஷமா. இப்போ என்ன ஆகி போச்சுங்கன்னா, அன்னைக்கு எல்லாம் ஓட்டு இந்த ஓட்டலாம்ட்டுக்கு இங்கே மினிப்புங்க வந்து இப்படி ஆகி போச்சு. அந்த ஆள் பாவம் வீருங்க வச்சு இறங்கினாங்கிறது கம்மன் விட்டாச்சு. இப்போ இந்த 10 நாளைக்கு முந்தி நம்ம மைனருக்கு விட்டாண்டாலும் சகலையும் நீங்களே ஓட்டுங்க, எங்கள் நேரம் ஓட்ட முடியாதாட்டுக்குது, நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இது செலவு பண்ணிக்கிறேன், அந்த கன்வெயருக்கு இதெல்லாம் போட்டுக்கிறேன், நீங்கள் எதை கொடுத்துட்டு ஓடணும் ஓட்டிக்கணும் இந்த அம்மாவை சொன்னான்னா. அப்புறம் மறுபடியும் எதுக்கு அப்பாவை கேட்டு சொல்லணும், நம்ம முன்னாடிலாம் ஆகாதப்பா அவனையே பண்ணி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இப்போ ஓட்ட சொல்ல பார்க்கலாம். அப்படி ஆகி போச்சு. நம்மளுக்கு வாடகை வந்தால் போதும் அப்படின்னு நீ வாடகையே அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் பேத்தி வீட்டுக்கு விடையில இவனுக்கு என்ன பண்ணிவிட்டானுங்க, நம்ம மருமகனுக்கு என்னமோ கொஞ்சம் கடன் என்னமோ அந்த மரத்தை போய் எடுத்து கொஞ்சம் கடன் ஆகிடுச்சுன்னு இவனை கொண்டு சாமியும் கைக்கு போட சொல்லி, நமக்கு தெரியாது. நான் அங்கே கேரளாவில் வட்டிக்கிற இருந்தேன், அங்கே போயிருந்த இவனுக்கு பண்ணி அது என்ன ஆகி போச்சுங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு போதே பணம் கொஞ்சம் பத்தில், கல்யாண செலவுக்கு பத்துலின்னு இவன் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு அங்கே அவனுக்கு சொந்தத்தில் கோயம்புத்தூர்காரங்கிட்ட வாங்க சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கி அவன் 2020 கொண்டு கோர்ட்டில் போட்டு கரூரில் போட்டு அதுக்கு பிற்பாடு இது என்ன ஆகி போச்சுங்கன்னா, கம்பெனி அந்த 5-6 வருஷமாக அப்படியே லெவலாக இருந்து அப்புறம் இந்த 5-6 மாதத்துக்கு முந்தி நான் கிரசரில் இருந்தேன். அப்புறம் இவன் வந்து இப்படி நான் கரூர்லேருந்து வரணுங்க அப்படின்னு நோட்டீஸ் கொண்டு வந்தேன். நோட்டீஸ் கொண்டாந்து இந்த சக்தி நோட்டீஸ் அடிக்க கேட்டு விட்டுறேன். அது இதெல்லாம் அப்புறம் நம்ம தண்டை அது எப்படி நம்ம சொத்து இருக்கும்போது சக்தின்னா அவன் எழுதி கொடுத்த அப்புறம் மறுபடியும் 2020 கொண்டு போய் கோர்ட்டில் விட்டேன். அப்புறம் மறுபடியும் இவன் எழுதி கொடுத்துக்கிறான், நம்ம மைனர் மச்சானுக்கு போய் எழுதி கொடுத்துட்டேன். அண்ணா எழுதி கொடுக்குறதுனால 10 ஆஃபீஸில் போய் 15 தானுங்க செல்லு
இல்லைங்க பாண்டு எழுதி கொடுத்தா அப்புறம் கோர்ட்டில் போட்டு கொண்டாடலாங்களா? ஓஹோ கோர்ட் மூலியமா பாண்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. ஆமாம். அப்புறம் அதுதான் மறுபடியும் ரொம்ப இதாக போச்சுன்னு அப்புறம் அப்புறம் வக்கீல் நான் என்ன பண்ணிவிட்டேன், வக்கீல் முதல்லயே பெரிய வக்கீலை வைக்காம. சரி, சோத்து ஒருட்டாங்கல்ல பூளை இருக்கு. அது அது எப்படியோ கண்ணு இதாகிட்டே இருக்குது. சொல்லுங்க. மறுபடியும் வேட்டியில் தொடங்கி வேட்டி தலசு எடுத்து அப்புறம் மறுபடியும் என்ன ஆகி போச்சுங்கன்னா, சரி நாம் பைசூலாக பண்ணிக்கலாம். சரி, அவங்ககிட்ட வாங்கினது அதே 15 லட்சம் வாங்கியாச்சு. சரி, அப்புறம் அவையெல்லாம் கழட்டிட்டு போயிட்டானுங்க. நம்மளுக்கு வாடகையும் கொடுக்கல. சரி, வாடகை அவனுக்கு கொடுத்துருந்தா அவனுக்கு நாங்கள் கடன் கட்டியிருப்போம். ஆமாம், ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கு. இப்படி பண்ணிட்டானுன்னு அப்புறம் நானும் இப்போ விட்ட அப்புறம் இந்த 10 நாளைக்கு முந்தி முக்கியமான ஆளுகிட்ட சொல்லி 2-3 பேர்த்துக்கிட்ட சொன்னேன். சரி, அவங்ககிட்டவே கோர்ட்டில் போட்டவங்ககிட்டவே ஃபோன் நம்பரில் வாங்கணும் பேசலாம்னு. சரி, எதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசலாமா இல்லை விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு அப்படின்ட்டு அப்புறம் கனியூர் வந்து அப்புறம் பதவியில் நம்ம வென்று ரவி இந்த உடம்பப்பேட்டதே நாய்க்கிறேன். சரி, அப்புறம் அந்த ஆள் நம்மளுக்கு வேண்டப்பட்டால. சரி, அப்புறம் இந்த மாதிரி எழுதி கொண்டாந்து சப்தி பண்ணிட்டானுங்க. நம்ம மைனர் எழுதி கொடுத்து சப்தி பண்ணிட்டானுங்க. அது எதிர்வாதம் போடுறதுக்கு இல்லாமல் நோட்டீஸு எல்லாமே பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரியே பண்ணிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணோம்னா மறுபடியும் அது இப்போ இந்த 1 வருஷத்துக்கு தானே வச்சு எழுதுனது. நீங்கள் முதலியே சொல்லாமட்டிங்களே இதை மறுபடியும் நாம் கொஞ்சம் கண்ணோட்டமாக பார்த்துருக்கலாம். அவனுக்கு அது கோர்ட்டில் ஓட்டு இது பண்ணுறதுக்கு முந்தையே நாம் கிரை பண்ணியிருக்கலாம். இப்படி விட்டுட்டீங்களான்னாரு. அப்புறம் அது இன்னும் நடந்து போச்சு அப்படின்னு சரி நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்க. இன்னும் அவனுக்கிட்ட செக் இருக்குது, பாண்டு இருக்குது, என்னமோ இருந்துட்டு போது நீங்கள் திங்கக்கிழமை வாங்க. அதுக்குள்ளே நம்ம நேரத்துக்கு என்னமோ அது ஒரு 5-6 பார்ட்டி கிரைமருந்து வந்துட்டேன். இப்போ இந்த எலெக்ஷனில் இதெல்லாம் வந்து பணத்தை பிடிச்சிக்குவாங்கன்னு பைக்கிலி அப்படியே குறுக்க வந்து இன்னைக்கு கிரைமரம் என்ன பண்ணுறது, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க எல்லாம் பேசிக்கலாம், என்ன பண்ணணுமோ பண்ணி வைக்கணும் அப்படின்னாப்புல. அதுக்கு முற்பாடு தான் சரி இதுக்கு என்ன பண்ணலாம். அந்த என்னுடைய கணிதம் வந்து வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது உங்களுக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தன்னுடைய உழைப்பில் சம்பாரித்த நிலத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்க்கும்போது நம்ம எடுத்தோம்னா அந்த காரியம் நம்மளுக்கு சாதகமாக முடியும். ஆனால் இன்னும் 50 நாள் போகணும். இந்த 50 நாள் விட்டு அவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிட்டு என்ன பண்ணுறதுங்கிறது உங்கள் மனசில். அதனால நீங்கள் இந்த நாய்க்கர்கிட்ட கேட்டோம்னு சொல்கிறீங்களா, அவரவே நீங்கள் கருதி பிடிங்க என்ன பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, இப்போ 10 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா வருது, அதை கட்டி அவனுக்கு இப்போ பாண்டை கொண்டு கோர்ட்டு போட்டு வந்து நில சக்தி அடிச்சு அதை கட்டிட்டு நாம வேற பேருக்கு நிலத்தை எழுதிடலாம். எழுதுனா மறுபடியும் இன்னும் செக்கு இருக்கிறது, பாண்டு இருக்கிறது, பத்திரம் இருக்கிறதுலாம் வந்துட்டு போகுது. அப்புறம் நாம் அதை பார்த்துக்கலாம். அது பூமி ஒன்றும் பண்ண முடியாது அவனுங்க, இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லுவாங்க. நம்ம பாலநாட்டை நம்ம வினைமா நம்ம பாலம் சொல்லுவாங்க வக்கீல் சொல்லுங்க. அப்போ அது மாதிரி சொன்னாப்புல. நான் என்ன நினைச்சேன்னா, சேர 15 லட்சம் வாங்கினது இன்னொரு ஆள் பாலக்காட்டில் இருக்கிற அந்த ஆள் சொன்னால் அந்த ஆள் கேட்பேன். அதை 15 லட்சம் வாங்கினது இந்த 15 கொடுத்துடலாம். எங்ககிட்ட பணம் இல்லை, இருந்தாலும் பின்னைக்கு மாற்றி கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். அசலை கொடுத்துடலாம்ப்பா, நீ சொல்லு, நானே இந்த பைசூல் பண்ணிடுவேன். மறுபடியும் இன்னொரு ஆள் இருந்தால் நான் பண்ணிடுவேன். ஆனால் நம்ம பண்ணுறது பைசூலுக்கு அது நல்லா இருக்காது. நீ சொல்லு, இந்த இடத்து சொல்லுன்னு சொன்னேன். இல்லைங்க வட்டி 1.5 வட்டி போட்டு கேட்குறாங்க. 1.5 வட்டி போட்டால் 40-50 லட்சம் வருது. இன்னைக்கு 15 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க அவிய சொன்னாங்க. அப்படின்னு சொன்னேன் நான். மறுபடியும் நான் கொடுத்த பணத்தை கொடுத்துடலாம்னு சொன்னேன். அதை எங்கேயும் நான் பண்ண முடியாதுங்கிறானுங்க அப்படின்னு. அவன் நம்பரே வாங்கி வச்சுக்கிறான். ஓட்டவனே நம்பரை நானே பேசலாம். முருகேஷ் நீங்கள் நல்லா தான் இருக்கிறேன், நீயே போட்டி வக்கீலுக்கு கொடுக்க வேண்டாம், நானும் வக்கீலுக்கு கொடுக்க வேண்டாம், இதை நீ விட்டுரு. நீ 15 லட்சம் நாங்கள் கொடுத்தோன்னா உனக்கு 50 லட்சமாக வந்துரு வரவு. நீ நம்மளோட கணக்கு போடாதீப்பான்னு சொல்லாம்னு பார்த்துட்டு சரி எதுக்கு சோசியத்தில் எப்படி இருக்குத பார்க்கலாம். என்னுடைய கணிதம்
முறையான பாதக திசை செத்து போல் சொத்து போன்னு இருக்குது. இந்த பாயிண்ட் முழுசாக நிறைவேறி நல்ல முன்னேற்ற பாதையை தொடர்றதுக்கு 1 வருஷம் 2 மாதம் போகும். அப்போ தான் தம்பி ஜாதகத்தில் சனி முழுசாக விலகுது. 19 வருஷமாக கிட்டா சிக்கி இருக்குதுங்க தேர முடியாமல். ஆனால் இந்த 1 வருஷம் 2 மாதம் போயிட்டா புதன் திசை ஆரம்பம். அதில் நம்மளுக்கு நல்ல ரூட்டு கிடைச்சே தீரணும். ஒரு சென்ட் விற்க முடியாது, அடுத்த ஏலத்தில் எடுக்கவும் முடியாது, நம்மளுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அதுக்கு என்ன காரணம்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி தம்பி பிறக்கும் போதே எதிரியை வெல்லலாகும். எம்ஜிஆரே வந்து உட்கார்ந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, கருணாநிதி வந்தாலும் சரி, எடப்பாடியே வந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இந்த ஜாதகத்தை கோர்ட்டில் ஜெயிச்சு நிலத்தை நான் எடுத்துட்டேன்னு எவனும் கொண்டு போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இது உண்மை. போராட்டங்கள் வரும். போராட்டம்னு என்ன, அவனை சொல்ல நம்ம சொல்ல கொஞ்சம் அனுசரித்து நம்மளும் அனுசரித்து போகிற மாதிரி 10க்கு 2 5க்கு 2 அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பிரதிபலிப்பை அது கொடுக்குங்க. அந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிற சனி இருந்ததுனால தான் சொத்து தப்பிச்சுது. இல்லைன்னா இன்னும் அவன் எத்தனை வேணுனாலும் தம்பி எழுதி கொடுக்கட்டும், சொத்து அழியாது. எழுதி வச்சுங்க, மீண்டும் அதை திருப்பி நீங்களே அனுபவிக்கிற மாதிரி தான் வரும்போது அதை விடுற மாதிரி வராது. வேற என்ன கேள்வி? மறுபடியும் எழுதிடலாமா, அதே திங்கக்கிழமை எழுதுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னதுக்கு சந்தேகம்? அதே இந்த ரத்து பண்ணிடலாம். அது ரத்து எப்படிங்கன்னா 1 வருஷத்துக்கு வச்சு அவனுக்கு ரத்து வச்சிருந்தானே. இப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ள நல்ல வேலைங்க அவனுக்கு அப்படியே பணத்தை கட்டி எழுதியிருந்தா எழுதியிருக்கலாம். எழுதலைன்னா அவனுங்க எழுதலை. இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. அந்த ஆள் ரவி சொன்னாப்புல இவ்வளவு நாளைக்கு விட்டுருக்க வேண்டியதுலையே, நீங்கள் இந்த 1 வருஷம் கெடு முடிஞ்சிருதுல்ல, அப்புறம் இடத்துக்கு நீங்கள் கொண்டாந்துருந்தீங்கன்னா நானாச்சும் ரத்து பண்ணி கொடுத்துருப்பேன்ல. ஏன் நீங்கள் இப்படி சான்ஸ் ஆள் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக இருந்திருக்கிறீங்க, இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு. சரி நீங்கள் திங்கக்கிழமை வாங்கினா அவன் முதல்ல நம்மளுக்கு வேண்டாம், வாங்கின காசு தூக்கி எறிஞ்சிடலாம். போகும் 15 லட்சம் கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டுனுங்க 5-6 நாளைக்கு முந்திய. அப்புறம் அந்த ஆள் ஒன்று பண்ணணும், மறுபடியும் சரி எதுக்கு முறையாக சீட்டு நாமளும் பேசி பார்க்கலாம்னு நல்லா நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவன் சொந்த ஊர் இங்கே தான் கிழக்க நம்ம கோயிலுக்கு மேலே இந்த அரகுறிச்சிக்கு வட வர்றது வெங்கில்பட்டி. மறுபடியும் என்னங்கிறது ஏன் முடியாசு எப்படி அங்கே வரட்டா இல்லை இங்கே வரையா, நீ இல்லை கேரளாவுக்கு பாலக்காட்டுக்கு வர சொன்னீங்கன்னா அங்கே வர அவன் அது அங்கே போய் 5 நாளைக்கு லைன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி எதுக்கு சோசியத்தை பார்த்துக்கிட்டேன். பயப்பட வேண்டாம், பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நாம இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இதை இந்த ரத்து பண்ணிட்டு கிரையத்தை வேற பேருக்கு மாற்றி வச்சுட்டா நல்லதுங்களா? நம்ம செட்டுகளில் 6 பேர் வச்சு வச்சு அவன் அதை இல்லை நம்ம செட்டு நம்ம தங்கச்சிப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனப்பாடி நம்ம கிளாங்குண்டாரு வேற. சரி நம்ம தோட்டம் முடிச்சுக்கிறாங்கல்ல அந்த பொம்மாரோடைக்கு மேலே. சரி செய்யுங்க, அது செய்யுங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரிய அனுகூலமாகும், வீண் போகாது, துணிஞ்சு செயல்படுங்க. அவன் அனுசரிச்சது எழுதின பிறகு அப்புறம் ஓம்பரம் வருவான். வந்தான்னா 5க்கு 2 பழுது இல்லைன்னு அவன் நம்ம அந்த 15ஓட இல்லை அவனுக்கு 15 கொடுக்க வேண்டியதான். பழம் செலவு இது பண்ணியிருந்தான்னா ஒரு 2 ரூபா சேர்த்தியே கொடுத்து தொலைச்சு நம்மளுக்கு நம்ம கைப்பற்றலாம். அப்புறம் இந்த கேட்டில் தானாகவே ரசீது பண்ணும்போது எல்லாமே சால்வ் ஆயிரும். அந்த ஒரிஜினல் பத்திரம் நம்மகிட்ட வந்துடும். அந்த வேண்டாங்க தடை பண்ணி அதை கொண்டாந்து கையில் கொடுத்துருவியான். அதனால் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் எப்போ டைம் இருக்குமோ அதை செய்யுங்க. திங்கக்கிழமைக்கு செய்யுங்க. இதில் 9 கை தாப்பாகாரர்கள் புதன் வீடு. அந்த புதன் பகவான் 10லும் சனி பகவான் 7 பாதகஸ்தானத்தில் இருக்கிறனால இவ்வளோ கவலைகள். நீங்கள்லாம் கவலையே உங்களுக்கு வராது, எல்லாம் மாறிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தாய்ஸ்தானம் 4ஆம் இடம் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் 5ல் உட்காந்துருக்குது கேதுவோடு கூடி. அது சவரித்தான் வரும். அம்மா வைகாசி 26க்கு மேலே வரும், அவசரப்பட வேண்டாம். வேற என்ன? சரி அப்போ வந்தாலே போகுது. எப்படியோ வரும் சொன்னால் அதுலாம் ஒன்றும் தப்பு. இப்போ இந்த கிரையும் இப்போ நாம் இந்த கிரசரை ஓட்டா பண்ணுறதுன்னா எப்படி ஓட்டலாம்? நீங்கள் இதை எழுதிட்டு ஓட்ட போகிறீங்க, எப்படி ஓட்டலாம் இல்லை எழுதுறீங்க. மறாவது வருஷமே அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செலவுக்கு காசு வருது, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆள் போட்டு நடத்த போகிறீங்க. அப்படியா? நான் ஒன்றுமே அதுக்கு அப்படி இந்த ரேஸுக்கு விட்டுடலாமான்னு பார்த்தேன். ரேஸுக்கு நல்ல ரேட் வந்தால் விடுங்க. நீங்கள் இதை முடிச்சுக்கிட்டு விடுங்க, முதல்ல எழுதிக்கிட்டு அப்புறம் விடுங்க. அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஏதாச்சும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு. இது வந்து நாம் நானே இந்த கிரசரை கூட கொடுத்துடலாம், கொடுத்துட்டு ஒரு பூமி வாங்கிக்கலாம், தொந்தரவே இல்லாமல் ஜாலியாக வாழலான்னு அப்படின்னு சொன்னேன். அப்படி ஏதாவது ஒரு சான்ஸ்? அது இப்போ இல்லை, முதல்ல புதன் திசை வரணும். 1 வருஷம் 2 மாதம் முடியட்டும். ரெக்கார்டுக்குரிய எழுதுறது வந்து புதன் திசையில் தான். இப்போ சனி திசையில் எழுதுனா நஷ்டம் வந்துடும், அதையும் தொடக்கூடாது. இந்த கேஸிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம். அப்போ வந்து விற்க வேண்டாம், தொடக்கூடாது. இது விற்கிறதுக்கு காலம் வருது. இதை முதல்ல மாற்றுங்க, அப்புறம் பேசிக்குவோம். சரி வேற என்ன? இதில்
அப்புறம் மறுபடியும் நீங்கள் சொல்ல வேண்டியதே மற்றது குறைபாடு இல்லை. மீண்டும் ஒரு தொழிலவே பலப்படுத்துவார். இதே கரைசல் இருக்க சனி திசை முடிகிறதுனால கணக்கு தொழில் ஆரம்பமாயிரும். இப்போ அதாவது கான்ட்ராக்டும் செய்கிறேன், அதை தெளிவாக பண்ண சொல்லுங்க. அதையும் பார்க்கலாம். அப்படியே அப்பா அட்டகாசமாக இருக்கும். நட்டமெல்லாம் வராது, ஓங்கி செய்ய சொல்லுங்க. அதில் தான் இப்போ ஒரு டைம் இல்லாட்டி ஒரு டைம் அவர் கை தூக்கி விட்டுரும். இப்போ அதே இப்போ ஒரு வேலை போட்டிருக்கிறேன். சரிங்க. அந்த ஐப்பெரிய சை மகந்தை கொடுத்து சரிங்க. மேலே கொடைக்கானல் சரி போட்டு அது ஒன்றும் ஒரு மாசிக்கு செய்யணும்னே ஒன்றும் வேலையை ஆரம்பிக்கல. தம்பி தான் அங்கே பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். நீங்கள் யோசனை பண்ணாதீங்க, செய்ய சொல்லுங்கள். 6ல் சனி அரசு காரியங்களும் அரசாங்க துணைகளும் அரசாங்க உதவிகளும் இந்த ஜாதனுக்கு கடைசி காலத்து வரைக்கும் இருக்கும். வெற்றிகரமாக பாருங்களேன், நாளைக்கு எழுதிட்டு பாருங்கள். அவன் தானாக வந்து பணத்தை கொடுங்க, சரி இந்த 5 கொடுங்கன்னு அவனா கேட்பான் பாருங்க. அது நிறைய போயிடும், அது போயிடும் இது போயிடும்லாம் பயப்பட வேண்டாம். இதை மட்டும் கனியூர் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்படியே சாதகத்தை கொண்டாந்து இல்லை நல்லது. இதில் வந்து கெடுதல் வரல. இன்னும் ஒரு 1.25 வருஷத்துக்கு நீடிச்சிருந்து இன்னொரு 2-3 வருஷம் சனி திசையாக இருந்துன்னு வைங்க, சொத்து அழிஞ்சிருமுங்க. ஏதோ ஆண்ட முனைக்கில் 1 வருஷத்தோடு அது முடியுது. நம்ம இப்போவே அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சோம்னா தப்பிச்சுக்கும். நீங்கள் ஏமாந்துட்டீங்க ஃபஸ்ட்லேயே, இனிமேல் ஏமாறாதீங்க. அவர் நாய்க்க சொன்ன மாதிரி நீங்கள் அவர் சொல்கிறபடி நடந்துக்குங்க. அதெல்லாம் எந்த கடன் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, கேரண்டி தாரேன், மனசார சொல்கிறேன். புதன் திசையில் செல்வமும் யானை சிவிகையும் குதிரை இவன் தனக்கு தோற்றிருக்கு. புதன் திசை வரட்டும்ங்க. 1 வருஷம் சின்ன சின்ன சிக்கல் இருக்கும், அது ஜெயிச்சுக்கலாம். அது அதான் ஒரே திசை, அவங்களுக்குள்ள பெரிய போர்களும் இரு, ஆனால் ஒன்றும் பண்ணாது. சித்த நேரத்திலேயே இது என்ன வாழ்க்கை, இப்படியே எங்கேயாச்சும் போயிடலாமாங்கிற எண்ணமெல்லாம் வருமுங்க. வெளியே தெரியாது நம்மளுக்கு. வேணா 2 சனி திசை இல்லை. ஆனால் அடுத்தவும் பைசல் பண்ணுற அளவுக்குலாம் சிக்கல் வராது. இருந்தாலும் பெரிய குழப்பங்கள், இனம் புரியாத கவலை 2 பேர்த்துக்கு வரும். அது ஒன்றும் பண்ணாலும் சமாளிச்சுக்குவாங்க. அதனால விபரீத ராஜ்யம் கிடையாது, துன்பமும் கிடையாது. சரிங்களா? சமாளிச்சிருவாங்க. ஏன்னா மனைவி ஜாதகத்தில் வந்து பிறக்கும் போதே அதுக்கு அஷ்டம சனிங்க. 8ல் சனி இருந்தால் ஓரியாண்டி தான் காலம் ஓடும். அப்படி பிறவி அது யாரு? மனைவி. தம்பி ஜாதகத்தில் அப்படி இல்லை, 6ல் சனி வெற்றிகரமாக எந்த காரியம் செய்வா. அப்படி அதாவது செல்வாக்கும் செல்வமும் யானையும் குதிரையும் தோற்றி நிற்கும். உங்காளி ஜாதகம் அது வேறு. ஆனால் மனைவி ஜாதகம் அப்படி அல்ல. எல்லாம் தனியாக இப்படி சொல்லுதே நினைக்க வேண்டாம். மனைவி ஒழுக்க நெறி இருக்கலாம், பயம்பிள்ளையில் பெற்றிருக்கலாம், நல்லா வளர்த்தலாம், மாமனார் பேரில் பாசம் இருக்கலாம், மருமகன் பேரில் பாசம் இருக்கலாம், சகோதரர்கள் பேரில் பாசம் இருக்கலாம். ஜாதகம் நல்லா இருக்கணும். ஜாதகம் வந்து தம்பி ஜாதகத்தை விட 100 மடங்கு குறைவான ஜாதகம், யோக ஜாதகம் கிடையாது. 8ஆம் இடத்துல செவ்வாசனி இருந்தாலே பொண்ணு பொருள் மண்ணு மனை பூமி பலம் இன்னாரென்று தெரியாத இடத்துக்கு போயிட முடியாது. 8ல் போய் மறைஞ்சு போச்சுங்க. செவ்வாயும் 8ல் சனியும் 8ல். அதே இப்போ நம்மளுக்கு தோட்டத்தை விற்றுருக்க வேண்டியது இல்லை. நம்ம தோட்டத்துக்கு கிழக்க விற்றுருக்கவே வேண்டியது இல்லைங்க. ஐயப்பன் கூட போகணும் அன்னாடும் சண்டை கட்ட முடியலதே விற்றுது. அத்தனை காரணம் ஐயப்பன் தான். அந்த ஐயப்பன் தான் தோட்டத்தை விற்றுதுங்களாட்டிங்கன்னா கடன் வந்து தூக்கிட்டு போயினா தோட்டத்தை விற்றுருக்கூடாது. எல்லாமே சொல்லியிருந்தால் நீங்கள் கையெழுத்து போட்டுருக்கூடாது, கிடக்கு விட்டுருக்கணும். நானே தான் பண்ணுங்க. அதான் தானுங்க. மகனுக்கு கூட நான் கேட்கல, மகனை கூட இப்போ கூட சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது தோட்டத்தை விற்கல இன்னைக்கு கேட்டீங்களான்னு. ஆமாம், மனசில் இருக்குமில்ல. ஆமாம். நான் அப்புறம் இவன் கூட எனக்கு அன்னாடும் சண்டை கேட்டேன். என்னடா இது மொட்டை முடக்கடியாக தான் பண்ணுவார் கதை. ஆமாம் ஆமாம். இது என்னடா எல்லப்படியும் மூடு வந்து இன்னும் சண்டை கட்டிட்டு கிடக்குறாங்க. 4 பேர் நம்மளை சொல்லக்கூடாதுங்கிற ஒரே காலத்தில். அதனால தான் வித்தேன். இங்கே பாருங்க, அதுலேயும் பாருங்க, ராசிக்கு 8ல் சனி செவ்வாய், கண்டங்கள் 4-8 கருதியே சனிசே நிற்க, தெண்டங்கள் மிகவும் வரும், திரவியமான பொருள் சேதமாகும், கொண்டதோர் மனையும் வேறாய் குடுத்திடும் செட்டு நட்டம், பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் ஓட்டுந்தானே. எங்கே பிறந்து வளர்ந்தோமோ அந்த இடத்த விட்டு ஓட்டி வேறு இடத்துல தான் ஜீவனம் ஓடும். அது இந்த பிள்ளையோட யோகம் தான், உங்கள் மகனோட யோகம் அல்ல. மகன் ஜாதகம் டாப்பு. அப்போ அந்த பிள்ளைனால தான் தோட்டத்தையே விட்டுது. நம்ம கட்டுனான்னு மட்டும் இல்லை, அது எங்கே கொடுத்துருந்தாலும் போகிற இடத்துல பூர்வீகம் அழிஞ்சிடும். இது மறுபடியும் ஒரு தோட்டம் பிடிச்சதுங்க. அங்கே 4 ஏக்கர் பிடிச்சா. சரிங்க. அது மறுபடியும் தென்னங்கன்னு வச்சு தென்னந்தோப்பு மாதிரி வந்துருச்சு. சரி. அதுக்கு தடம் இல்லாமல் கொழுந்தனாரும் அங்கையாளுமே எழுதி கொடுக்கணும். சரி. அவ புருஷன் இல்லை, அண்ணன் தம்பி 2 பேர், கொழுந்தியா 3 பேர், பிறந்தவரும் 2 பேர். வெள்ளச்சேலக்காரம்மாளா? ஆமாம் ஆமாம், வெள்ளச்சேலக்காரம்மா. பூமி ஒட்டி இருந்தது, புருஷன் பூமியோட ஒட்டி. கூட்டு எழுதி கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்காக அலட்டிக்க வேண்டாம். அது நியாயமான முறையில் 4 பேர்த்த வச்சு சந்தோஷமாக எழுதி வாங்கலாம். அதுக்கு உங்களுக்கு தடை வராது, கவலைப்படாதீங்க. அது எப்போ நடக்கும்? இந்த 60 நாள் தொலைட்டு
இந்த 60 நாள் ரொம்ப மோசம். எதையுமே ஸ்டெப் எடுக்க வேண்டாம். அப்போ வைகாசிக்கு மேலே ராஜா தொட்டது பொண்ணாகும். ஆனால் இப்போ வந்து இந்த லேட் பண்ண வேண்டாம். இந்த அதுக்கு என்னமோ ஓட்டு வைக்கணும்னு சொன்னாருன்னு சொல்கிறீங்களா சொத்துக்கு, அதை நாய்க்கர் சொல்கிறபடி கேட்டு அதை பண்ணிக்கங்க. பண்ணலின்னா அப்புறம் அவனுக்கு உச்சத்துக்கு போயிடும். யாருக்கு கடன் கொடுத்தவனுக்கு உச்சத்துக்கு போயிடும். நம்மளை அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும். நம்ம ஒருத்தர் முதல்ல திங்கிற மாதிரி இருந்தால் நம்ம பண்ண வேண்டியதில்லை. நானே சொல்லிட்டேன். அவர் பொது மனுஷன் கேட்டார் புத்தவங்களாட்ட என்னங்கண்ணா வந்தா அப்படின்னு 15 ரூபா வாங்குற மட்டும் கொடுத்துடலாம். கண்டிப்பாக எங்கிட்ட பணம் இல்லை, தலையை அடமானம் வச்சுனாலும் எங்கிட்ட ஒரு பக்கம் நாம வாங்கி கொடுத்துடலாம்னு. அப்புறம் அவன் எல்லாம் வட்டி முதல்ல 40-50 ரூபா வாங்கி பக்கமாக வருது, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அப்படின்னு. சரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம்தான் மறுபடியும் நம்ம ஒண்டி அதை தடுத்து வச்சிட்டோம். ஆமாம் அவன் வருவான். பழனி 10,000 நம்மளுக்கு பழக்கம். அப்புறம் 10ல் சொல்லி 10,000 கேட்க, நீங்கள் இப்படி ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா பண்ணி விடுங்க, நான் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் பண்ணி வைங்க. அப்புறம் அவன் உங்களை தேடி வருவேன். ஆமாம். மறுபடியும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வழியை துவைச்சிடலாம். மறுபடியும் 2-3 செக் இருக்குது, 2-3 பாண்ட் இருக்குதுன்னு சொல்லுவானுங்க. கொண்டு அவனுக்கு கொண்டு கோர்ட்டில் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கொண்டு கோர்ட்டில் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா ஏன் தொந்தரவுன்னு சொல்லி பார்த்துனுங்க. அப்புறம் இது அவனுக்கு பண்ணி வரமாட்டேங்கிறானுங்க. நீங்கள் போடலைன்னா நம்ம சொத்துக்கு அலும்பு வந்துடும். ஆமாம் ஆமாம். அதே இதை நாம் திங்கக்கிழமை செஞ்சு வச்சுருங்க. சொன்னதை மறந்துடக்கூட செய்யலாம். திங்கக்கிழமை நல்ல நாளும் கூட செஞ்சிடுறீங்க. மற்ற உடல்நலம், ஆயுள் வளம், குடும்ப வளம், வாகன வளம், தொழில் வளத்தில் தப்பில்லை. அவர் செய்கிற கான்ட்ராக்ட் தொழில் நல்லா இருக்குது. இவருக்குள்ள 1000 ஜனம் வந்தால் வண்டி ஓடும். பெரிய குறைச்சல் வருது அப்படின்னா அது உங்கள் மருமகனால தான் வரும், மொழி தம்பினால் வராது. எழுதி வச்சுக்கோங்க. உண்மை சொல்கிறேன் நான். கன்னிக்கு 8ஆம் வீட்டில் கடும் செவ்வாய் நிற்குமாயினும் பெரிய தோஷம், சின்ன தோஷம் அல்ல. அதெல்லாம் வண்டியோடும் சூதானமும் ஓட்டணும், கோபம் வராமல் ஓட்டணும். அதெல்லாம் இல்லை 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 அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தால் சொல்லிடுவோங்க, மறைக்கமாட்டீங்க. உயிர் சாத டைம் முடிஞ்சுது. என்ன ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ணாது. 18-19 வருஷத்தை தாட்டிட்டாங்க. இன்னி வந்து உயிர் சாதம் வந்து என்ன பண்ணி போடுது, மழையவே தாண்டியாச்சுங்கண்ணா. இன்னி சும்மா மடுகு சின்னது இருக்காது, ஒன்றும் பண்ணாது. பேரம் பிறந்துங்க 23 வருஷம் ஆச்சு, முடிவு போகுது. சித்திரை வந்தா 22 வருஷம் 11 மாதம் 11 நாள் ஆச்சு. சூரிய திசை எப்படி பாருங்க. அந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு எங்கே இருக்காருன்னா மேசத்தில் சித்திரை மாதம் பிறந்த பையன். அவர் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கார். ஆதித்தன் உதயனான் 5 அஷ்டமம் வியத்திலேற வாதித்த குளிர் காய்ச்சல் வயிற்று நோய் மனையால் கேடு போதித்த நிலையும் போன்ற போக்கொடு வசனமாமை. சின்ன சின்ன வசனங்கள். ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டாம். சூரியன் உச்சம். 1000 ஜனம் வந்துட்டாலும் தகப்பனை வந்து கீழே கொண்டாடுறாரு. அப்பாரு தகப்பன் மீண்டும் உள்ள உச்சநிலைக்கு வந்துடலாம். சூரியன் உச்சம் பெற்றாலே ஒரு ஜாதகம் வலிமையான ஜாதகம் அர்த்தம். அதில் புதனும் கூடி இருக்கு. விளையும் புதனும் விரும்பும் சூரியனுடன் கூடி 1-3 உகர்ந்த 6-11 இவன் வளையக்கூடிய மன்னன் ஆவான். ராஜயோகம். உங்கள் செட்லேயே கைரம்ப சம்பளம் வாங்கக்கூடிய ஜாதகம். இப்போ என்ன படிச்சிருக்கேன் அப்படி? அதானுங்க இதில் படிக்கிற இந்த பிஎஸ்சி காலேஜில் இன்னும் 1 வருஷம் படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். பேங்கில் பெரிய அமௌண்ட் வாங்குற மாதிரி படிப்பானுங்க, சக்ஸஸ் ஆகிருமுங்க. அரசு சம்பளம் வாங்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் லெவலில் பதவி வருது. ஏன் ஒழட்டிக்கிறீங்க? பேரன் வந்து அந்த தொழிலில் உட்கார்ந்துட்டாலே உங்களை பிடிச்ச கிரகங்கள் விலகுது. மனசார சொல்கிறேன். அதுலேயும் 10ஆம் இடத்துல 6 இருக்கான குரு, அதுலேயும் உச்ச குரு. அதே குரு பகவான் என்ற ராசியாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு எங்கே இருக்காருன்னா 3 இருக்காரு. அதே மாதிரி லாக்கர் பூட்டு. லாக்கர்னா என்ன? இப்படி சுச்சத்தட்டுனா பீரோல் தானாக திறக்கும். ஏன்னா மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். பெரிய செல்வமான இடத்துல தான் கல்யாணம் பண்ணிடலாம். எல்லா செல்வமும் இருக்கும். வேண்டியதை போட்டு கொடுப்பாங்க. என்ன வேணுமோ தம்பிக்கு வாங்கிக்கும்பாங்க. அந்த மாதிரி பதவி வந்துடும். அப்போ எவனா இருந்தாலும் கொடுப்பான்ல பதவி. தன்னால நல்லா படிப்பே கொஞ்சம் நல்லா வரலைன்னு வரவே வேண்டாம். பதவிக்கு போகலின்னா நான் ஜோசி பார்க்கறது விட்டுருவேன். நீ இதை விட என்ன வேணும்? உங்கள்கிட்ட ஜம்பராய. ஆமாங்கண்ணா, அப்படித்தான். நம்ம சிறப்பான ஜாதகனுங்க. 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க, சூரியனும் புதனும் பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி 12 குடையவன் புதன், 9 குடையவனும் புதன். அவர் போய் 7ஆம் இட கலசரஸ்தானத்திலே உட்கார்ந்தார். அதுதான் அந்த பாட்டு சொல்கிறார். 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி இவன் வெற்றி மூடி அரசர்கான் ஜீவனம் செய்வான். கவர்மெண்ட் பார்த்து பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரிகளுடைய பார்வையோடு கல்யாணம் ஆகும். பார்வையோடு பதவியில் இருப்பேன்.
அரசு அங்கீகாரத்தில் பெரிய அதிகாரத்தில் இருப்பாப்படி. அப்படி பதவி தான் அமையும். அவனுக்கு எப்போ வேலை 60, 20, 80, 86 90 நாளைக்கு மேலே அந்த ஸ்டெப் எடுக்கலாம். இன்னையிலிருந்து 90 நாள் தாண்டிடணும். சும்மா இருக்கவே ஆர்டர் வரும் போய் உட்காந்துருவோம் பாருங்க. நீங்கள் ஏன் உழட்டிக்கிறீங்க? அந்த உழட்டிக்கே வேண்டாம். குரூப் 2 குரூப் 3 ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி இருந்தால் ஒன்று எழுத சொல்லுங்கள், அது இருக்கட்டும், அது தானாக வரும். இப்போ படிச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்கள். ஒரு மாதத்தை வேலை தான் குரூப் 2ங்கிறது. எழுதுனா மணியாராவோ தாசில்தாராவோ வந்துடலாம். அதை கேட்டு தம்பியவே கேளுங்க, கேட்டு எழுதி சொல்லுங்கள், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ல் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால அடக்கி ஆளக்கூடிய உத்தியோகம் பார்க்கணுங்கிற ஒரு வாய்ப்பு வருது. அதனால செய்யுங்க. சுக்கிரன் வேறு உச்சமுங்க. எங்கே கல்யாணம் பண்ணுறீங்களோ அது பெரிய மாட மாளிகைங்க வீடு. தம்பிக்கு போய் பேரனுக்கு கல்யாணம் பண்ணுறது மாட மாளிகை. அது மாமன் வீடும் அல்ல, அது அத்தை வீடும் அல்ல, புது சொந்தம் தான். எல்லா செல்வாக்கும் இருக்கும். பையனுக்கு என்ன வேணுமோ மாமனார் கூட கொடுப்பாங்க. எத்தனாவது வருஷம் கல்யாணம்? இப்போ இன்னைக்கு 23 முடியுது. 24, 25 25 ஸ்டார்ட்டில் பொண்ணு வரும், தேடி வரும். அதுக்குள்ளே பதவியில் உட்காந்துருவான். அப்போ பொண்ணு தானாக தேடி வராமல் எங்கேருந்து வருங்க? நம்மளை நாடி வருங்க. கவலைப்படாதீங்க. 25லேயே நடந்தது. ஆமான்னு பொண்ணை நீங்கள் தேடாதீங்க, பொண்ணு தானாக வரும். அதுக்கு ஒரே காரணம் 7ல் சூரியன், 7ல் புதன். படித்த பொண்ணே அமையும், புது சொந்தம், அது கேரண்டி தான். 2ஆம் இடத்துல கேது பகவான் ஞானகாரகன் 2 இருக்கிறதுனால அங்கே ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். ஒன்று மாமனார் இல்லாமல் இருப்பார், அல்லது மைத்துனர் இல்லாமல் பொம்பளை பிள்ளையாக இருக்கும். அந்த பொறுப்பே தான் பார்க்குற மாதிரி வரும். அப்படிப்பட்ட இடத்துல தான் நடக்குங்க. வட்ட மேட மிதன கும்பம் வடக்கும் கிழக்கும் யோகம்ங்கிறான். அப்போ இந்த ஜாதத்துக்கு வந்து 3ஆம் இடம் தனுசு ராசியாக போனதுனால வடக்கு திசையும் கிழக்கு திசையில் தான் போடணும். தெற்கும் மேற்கும் அல்ல. வேற என்னங்க? ஆனால் அருமையாக இருக்குது. எல்லா காரியம் ஜெயிக்கும். விட்டுருங்க. தம்பிரியத்துக்கு கூடியவர்கள் அரசு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகா அருள்படி இந்தாங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க. தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி தரீங்களா? கொடுங்க பேசுகிறேன். அப்படி